நோய் தீர்க்கும் முறை. மருத்துவரிடம் நோயுற்றவர் ஒருவர் சென்றால், மருத்துவர் முதலில் நோயினை அறிந்து, அது வந்ததற்கான காரணத்தை ஆராய்ந்த பின்னர், நோயினை தீர்க்க தக்க மருந்தினை கொடுப்பதே சரியான அணுகுமுறையாகும். இன்றும் கிராமப்புறத்தில் மக்களுக்கு நோய் வந்தால், வாழையடிய வாழையாக வந்த நாட்டு வைத்தியரையே நாடுவர். அவரும் கை நாடியை பார்த்து மருந்தினை தேனில் குழைத்து சாப்பிடச் சொல்வார். நோய் சரியாகிவிடும். அரசவையிலும் அரண்மனை வைத்தியர் என்று ஒருவர் இருப்பார். நாகரிகம் வளர்ந்துள்ள நிலையில் இன்று பலவிதமான நோய்கள் வந்துள்ளன. நோய் வந்தால் இன்று உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரிடம் செல்கிறோம். அவர் ஒரு ஊசியை போட்டு மாத்திரைகளை கொடுத்து விடுகிறார். நோய் சரியாகவில்லை என்றால் மறுநாள் வேறு ஒரு மருந்தை கொடுப்பார். இது சரியான முறையல்ல. சிலர் மருந்து விற்பனை செய்யும் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள விற்பனையாளரை கேட்டு மருந்து வாங்கி செல்வர். இது முற்றிலும் தவறான முறை. இன்று வைத்திய முறைகள் வளர்ந்துள்ள நிலையில் நம்முடைய நோய்க்கு ஏற்ப தக்கதொரு தனித்திறமை கொண்ட மருத்துவரை நாடலாம். அவ்வாறு முறையாக மருத்துவம் பயின்ற மருத்துவர் முதலில் தற்போதுள்ள நோயின் தன்மையை கேட்டு அறிவார். இதற்கு முன் இதுபோன்ற உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதையும் கேட்டு தேவைப்படும் சோதனைகள் செய்து அந்த குறிப்புகளின் அடிப்படையில் நோயின் தன்மையை அறிவார். அதன் பின்னரே நோயை குணப்படுத்த தக்க மருந்துகளை கொடுப்பார். இதுவே முற்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் மருத்துவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை. இதனைத்தான் வள்ளுவர் இக்குறளில் குறிப்பிடுகிறார். மருந்து என்னும் அதிகாரத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார்.